அரசு நிகழ்வு இல்லாமல் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்தேன். இது வந்து அரசு நிகழ்வு, மக்கள் வரி பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா. பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். இது அரசு நிகழ்ச்சியில்னா எப்படி நான் மேடையில் இருக்கணும்? அதனால் மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன், கோவிலில் இருந்தேன். பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வு இல்லாமல் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்தேன். இது வந்து அரசு நிகழ்வு, மக்கள் வரி பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா. அதனால தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க. அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க. ஏன்னா அரசு விழா அது. அந்த அரசு விழாவில் நாம் பங்கேற்பது தவறாக இருக்கும். பாம்பன் பாலம் தொடங்கிய முதனாலே வந்து பழுதாயிருச்சுன்ற ஒரு தகவல் வந்து என்ன சிக்கலா இருக்கு? இறங்குறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் இறங்குறதுல? பாம்பன் பாலம் மேலே ஏறிட்டு கீழே இறங்குறது. ஆனால் முழுக்க இந்த பாம்பன் பாலம் என்பது நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தில், தொழில்நுட்பத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் டெக்னாலஜி. ஐஐடி சென்னை, பல ஐஐடிக்கள் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. ரயில்வே நிகம் பிரைவேட் லிமிடெட் அவங்க இதில் வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து ஏஷியாலேயே இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை, நம்ம இடத்துல இருக்குது. அதனால் எனக்கு சரியாக தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் அங்கேருந்து என்ன சொன்னாங்கன்னு. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சாங்க, முதல் ட்ரெயின் போச்சு. அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது. அதனால் அது இந்த நேரத்தில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதல் நாள் என்பதால் உண்மையாலுமே அது நடந்ததா, இல்லை பத்திரிகை நண்பர்களுடைய யூகமா, இல்லை ரயில்வே அதை பற்றி எதுவுமே பேசாத பொழுது நான் அதை பற்றி கருத்து சொன்னால் அது தவறாக போயிருந்தேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.